உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு. 2 நாள் ட்ரைனிங்லாம் கொடுத்திருந்தாங்க எம்எல்ஏக்களுக்கு. அடுத்தபடியா இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இந்த சட்டப்பேரவை அப்படிங்கிறது தொடங்கியிருக்கிறதா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறோம். முக்கியமான ஒரு விஷயம், சட்டப்பேரவையில் இன்னைக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுமா, இல்லை பதவியேற்கும் போது நடந்த அந்த மாதிரியான சர்ச்சை மறுபடியும் தொடருமா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் இருந்துச்சு. ஆனால் அந்த கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி இன்னைக்கு வச்சுட்டாங்க. சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தமிழ்தாய் வாழ்த்தோட தான் இன்னைக்கு தொடங்கி இருக்கு. அதே மாதிரி தமிழ்தாய் வாழ்த்துக்கு அப்புறமா தேசிய கீதம் பாடப்பட்டிருந்துச்சு. அதை நம்ம பார்க்கலாம். Vanakkam. Members of the Legislative Assembly, Vanakkam. Honorable members of the Legislative Assembly, Vanakkam. இப்போ நம்ம பார்க்குறோம், தமிழ்தாய் வாழ்த்தோட தொடங்கி இருந்தது சட்டப்பேரவை. அடுத்தபடியா ஆளுநர் இருக்கார் இல்லையா, அர்லேகர், அவருடைய உரை எப்படி ஆரம்பிக்க போகுதுன்ற எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. வணக்கம் அப்படிங்கிறதோட அவருடைய உரையை ஆரம்பிச்சிருந்தார். Honorable members of the Legislative Assembly, Vanakkam. Honorable members of the Legislative Assembly, வணக்கம். அதே போல தன்னுடைய ஸ்பீச்சில் அண்ணா அவர்களின் உரையை சுட்டி காட்டியிருந்தார் ஆளுநர். அதாவது ஆளுநர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கூட்டத்தொடரின் தொடக்க உரையில் மக்களே ஜனநாயகத்தின் நாயகர் என்ற அண்ணாவின் உரையை சுட்டி காட்டியிருந்தார் ஆளுநர். தாவேகாவின் கொள்கை தலைவர்கள் பெயர்களை குறிப்பிட்டும் ஆளுநர் அர்லேக்கர் உரையாற்றினார். அவர் என்ன பேசினார் அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். Perarignar Anna once said, "The people are the true masters of the nation." At the very outset, I convey my best regards to the members of the Legislative Assembly seated here for the first session of the 17th Tamil Nadu Legislative Assembly. இது மட்டும் இல்லை சலீம், அடுத்தபடியாக பார்த்தோன்னா ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய தாவேக அரசு பற்றின நிறைய புகழாரங்களை கூட சட்டப்பேரவையில் ஆளுநர் அவர் சூட்டியிருந்தார். அவர் என்னென்னலாம் சொன்னார் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல என்ன சொல்கிறாரு, சாதி மதங்களை கடந்து பணம் கொடுக்காம தாவேகவை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு புகழாரம் சூட்டியிருக்காரு. அப்புறம் 1967 அண்ணா, 1977 எம்ஜிஆருக்கு அப்புறமா 2026 ஒரு வரலாற்று புரட்சி நடந்திருக்கு, அதுதான் இந்த தாவேக அரசு அப்படின்றதையும் சுட்டிக்காட்டியிருக்கார். இது மட்டும் இல்ல, 70 ஆண்டு கால தமிழக அரசியல் வரலாற்றுல கண்டிராத ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறதையும் சுட்டிக்காட்டியிருக்காரு. கூட்டணி ஆட்சி தத்துவத்தின் இலக்கணமா திகழ்து இந்த தாவேக அரசு அப்படின்னு சொல்லி தாவேக அரசு மேல பல புகழாரத்தையும் பல பாராட்டுகளையும் முன் வச்சிருந்தாரு ஆளுநர். Since India attained independence, Perarignar Anna in 1967 and Puratchit Talivar MGR in 1977 ushered in great revolutions in the politics of Tamil Nadu. On similar lines, in 2026, the Honorable Chief Minister of Tamil Nadu has single-handedly brought about a great historic revolution. விசில் புரட்சி மூலம் இமயமலை அளவுக்கு வெற்றியை முதலமைச்சர் விஜய் பதிவு செஞ்சிருக்கிறதா ஆளுநர் அர்லேக்கர் தெரிவிச்சிருந்தார். அது மட்டுமல்ல, கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளிலே பணநாயகத்தை உடைத்து ஜனநாயகத்தை நிலைநாட்டி சரித்திரம் படைத்துள்ளார் அப்படின்னு பேசியிருக்கார். அதையும் பார்த்துடலாம். Within just 2 years of the party founding, the historical leader of our times, the Honorable Chief Minister of Tamil Nadu, has formed the government with the overwhelming support of the people, single-handed by overcoming many barriers, vanquishing many money power and upholding democracy. The Honorable Chief Minister has in a short time achieved a feat of Himalayan scale by bringing about a new renaissance and a great widespread whistle revolution in the political landscape of Tamil Nadu.
இது மட்டும் இல்ல, தாவேக அரசு ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவர் சுட்டி காட்டியிருக்காரு. முதல்ல அவர் சொன்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கு இல்லையா, அதை பற்றியும் அப்புறம் 3 முக்கிய தேர்தல் வாக்குறுதிகள்லாம் உடனடியாக நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருக்கிறதையும் பார்க்கிறோம். இது மட்டும் இல்லை, டாஸ்மாக்ல மடைமாற்றம் செய்யப்பட்ட நிதி அரசு நிர்வாகத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. போதைப் பொருட்களை ஒழிக்கிறதுல அரசு தனி கவனம் செலுத்திட்டு வரதாகவும் இதுவரை தாவேக அரசுல முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயங்களை அவர் அங்க மேற்கோள் காட்டியிருந்ததையும் நம்ம பார்க்கிறோம். The Honorable Chief Minister, determined to fulfill the promises made to the people, immediately upon assuming office, issued his first 3 orders, namely to reduce consumers' electricity charges by providing 200 units of free electricity to household consuming up to 500 units bi-monthly. ஆளுநர் மேலும் என்ன சொல்லியிருந்தாருங்கன்னா சொல்லி, அதாவது வந்து கடந்த அரசு போதை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த தவறிட்டாங்க. ஆனா இந்த அரசு அப்படி இல்லை, பயங்கரமா அதிரடியா வந்து மும்முரம் காட்டுறாங்க அந்த போதை கலாச்சாரத்தை வந்து ஒழிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஆளுநர் பேசியிருக்கார். அது மட்டும் இல்லாம அமைதியான தமிழகத்தை உருவாக்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னும் ஆளுநர் தன்னுடைய உரையில பேசியிருக்காரு. அதை தற்படுத்தி பார்ப்போம். The government will work diligently to create a drug-free Tamil Nadu. To this end, this government has issued orders for the formation of a special drug prevention force in every district. This government is taking every measure necessary to completely eradicate the movement of drugs. அதே மாதிரி போதைப் பொருள் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கக்கூடிய நோக்கத்தில் தான் மாநிலத்தோட எல்லா மாவட்டங்களையும் சிறப்பு போதைப் பொருள் தடுப்பு படைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து பொதுமக்களோட பாதுகாப்பை உறுதி செய்கிற வகையில் சட்டவிரோத மதுபான விற்பனையை கட்டுப்படுத்த மிக கடுமையான புதிய விதிமுறைகளாக அமல்படுத்தப்படும் அப்படிங்கிறதையும் ஆளுநர் தன்னுடைய உரையில் சுட்டி காட்டியிருக்காரு. அதையும் பார்க்கலாம். The government will work diligently to create a drug-free Tamil Nadu. To this end, this government has issued orders for the formation of a special drug prevention force in every district. This government is taking every measure necessary to completely eradicate the movement of drugs. அதே போல ஒரு முக்கியமான பாயிண்ட் பேசியிருக்காருங்க அஞ்சலி. என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாடு அப்படின்னா 2 மொழி கொள்கை தான், இந்த அரசு அதுல உறுதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு எதிராக ஒரு கோல் அடிச்சிட்டாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 3 மொழி தான் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அதை காரணம் காட்டி நிதி மறுப்பது ஏற்புடையது அல்ல அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கார். அவர் பேசினதை பார்த்துடலாம். And only 2 languages, Tamil and English, should be taught. From then until now, 2-language policy has been adopted in Tamil Nadu. This government will continue to follow this policy since the 2-language policy is one that people of Tamil Nadu have accepted. இப்போ எப்படி வந்துட்டு மத்திய அரசு வந்து இதனால தான் நிதி தர மறுக்கிறாங்க அப்படிங்கிறத ஆளுநர் உரையில் அவர் சுட்டி காட்டியிருந்தாரோ, அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறது ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு. என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசு கிட்ட இருந்து தமிழகத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த நிதி அப்படிங்கிறத அந்த பங்கீட்டை உறுதி செய்ய சட்டப்பேரவையில் நாங்கள் ஒரு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றுவோம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க அரசு. அது ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது ஆளுநர் அதையும் வாசிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, தமிழக அரசின் உரிமைக்காக உச்சநீதிமன்றம் வரைக்கும் சட்ட ரீதியா போராட ஒரு தனி சிறப்பு சட்டக்குழு அமைக்கப்படும் அப்படிங்கறதையும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. இதையும் ஆளுநர் தன்னுடைய உரையில வாசிச்சிருக்காரு. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் வந்து ஆளுநர் பேசியிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டிற்கான நிதி பகிர்வில் மத்திய அரசு காட்டும் பாரபட்சமான அணுகுமுறை விரைவில் அறிக்கையாக வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாநில உரிமைகள் மற்றும் நிதி ஒதுக்கீட்டில் நிலவும் சிக்கல்களை மக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் இது இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே, இது ஒரு பக்கம். அடுத்தபடியாக பார்க்குற விஷயம் அப்படின்னா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது தான். இதுவும் அங்கே இடம்பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்போடு இணைஞ்சு சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்தி முடிக்கிறதுக்கு மத்திய அரசு தமிழ்நாடு வலியுறுத்தும் அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லை, சாதிவாரி கணக்கெடுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா
தமிழ்நாட்டில் சமூக நீதி கணக்காய்வை மாநில அரசு நடத்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதையும் ஆளுநர் தன்னுடைய உரையில வாசிச்சிருக்காரு. அதே போல மேகதாது அணை விவகாரத்தில் நமக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. கர்நாடகா கட்டியே தீர்வுங்கிறாங்க, நாம சொல்றோம் கட்டாதீங்க அப்படின்னு சொல்லி ஆளுநர் உரையிலையும் அதை பத்தி பேசியிருக்காரு. அதாவது மேகதாது அணை கட்ட கர்நாடகா முயற்சிக்கிறது, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படும், சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்படும், தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை விரைந்து விடுவிக்க வேண்டும் அப்படின்னும் அவர் தன்னுடைய உரையில தெரிவிச்சிருக்கார். Establishment of the Center for Airborne Systems, that is CABS, near Hosur, halting government of Karnataka's attempt to build a Mekedatu dam, preventing the arrest of Tamil Nadu fishermen by the government of Sri Lanka and immediate release of fishermen and their boats, and has requested that all necessary assistance, including financial assistance, be extended to Tamil Nadu. மேகதாது விவகாரம் மட்டுமில்ல சலீம், இன்னும் பல முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் என்ன முடிவு அடுத்தடுத்து எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் ஆளுநர் உரையில சொல்லியிருக்காங்க. குறிப்பா அடுத்து நம்ம பார்க்குற விஷயம்னா கல்வி அப்படிங்கிறதா. மாநில பட்டியலுக்கு கொண்டு வரதுக்கு மத்திய அரசு கிட்ட நாங்க வலியுறுத்துவோம் அப்படிங்கிறத ஆளுநர் உரையில சொல்லியிருக்காங்க. மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்றதுக்கு நாங்க உரிய நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறதையும் தமிழக அரசு சொல்லியிருக்கு. இதையும் ஆளுநர் குறிப்பில் இடம்பெற்றிருக்கிறதையும் பார்க்கிறோம். Issues such as NEET examination, imposition of the national education policy, and 3-language formula have arisen consequent to education being in concurrent list of the Constitution. Therefore, this government will undertake all necessary efforts to move education from the concurrent list to the state list. கோவில் நிர்வாகத்தில் கட்டமைப்பு சீர்திருத்தம் பற்றியும் ஆளுநர் பேசியிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, கோயில்களின் நிர்வாகத்தை மேம்படுத்தும் வகையில் இந்து சமய அறநிலைத்துறையில் புதிய கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோவில் சொத்துக்கள் மற்றும் வருவாய்கள் அனைத்தும் கம்ப்யூட்டரைஸ்ட், அதாவது கணினிமயமாக்கப்பட்டு அதன் புனித நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்துவது முழுமையாக உறுதி செய்யப்படும் அப்படின்னும் ஆளுநர் பேசியிருக்கார். அடுத்தபடியா டெண்டர் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஆளுநர் உரையில அப்படின்னு பார்த்தோம்னா, அரசு நிர்வாகத்துல ஊழலை முழுமையா ஒழிக்கக்கூடிய வகையில எல்லா துறைகளிலுமே கொள்முதல் அப்புறம் டெண்டர் நடைமுறைகள் வெளிப்படையா இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே வெளிப்படையாக்கப்பட உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடுமையான கண்காணிப்பின் கீழே கொண்டு வரப்படும் டெண்டர் முறைகளில் இடைத்தரகர்களுடைய தலையீடுகள் இனி முற்றிலும் அகற்றப்படும் அப்படிங்கிறதும் ஆளுநர் உரையில் ஒரு முக்கியமான விஷயமா குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல முதலீடு பற்றி ஆளுநர் பேசியிருக்காரு. தமிழகத்தில் உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு முதலீடுகளை ஈர்க்க தலைமை செயலாளர் தலைமையில் புதிய முதலீடு ஊக்குவிப்பு ஆணையம் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. 2036 ஆண்டுக்குள் $1.5 trillion பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டது. ரொம்ப சுவாரஸ்யம். எல்லாரும் 5 ஆண்டு திட்டங்கள் போடுவாங்க, ஆட்சி முடியறதுக்குள்ள இது பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி. பட் முதலமைச்சர் விஜய் அவர்கள் 10 ஆண்டு திட்டம் போட்டிருக்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. While maintaining continuity with the previous industrial policies, the government will notify a new industrial policy that considers the present and future requirements and offers special incentive schemes for domestic and global companies to make fresh investments in Tamil Nadu. This government will enhance the ease of doing business environment by upgrading the single window system into a fully digital platform applicable to all sectors and granting all permissions swiftly without any administrative delay. அடுத்து ஏஐயோட இந்த பயன்பாடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு விரிவாக்கம் செய்யப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏஐ முக்கியத்துவத்தை கருத்தில் வச்சுக்கிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக தகவல் தொழில்நுட்பம் அப்புறம் டிஜிட்டல் சேவைகளில் துறையினுடைய செயல்பாடுகள் விரிவுபடுத்த இருக்காங்க. பொதுமக்களுக்கான மின்னணு சேவைகளை அடுத்த கட்டத்துக்கு மேம்படுத்துறதுக்கு இனிமே ஏஐ தொழில்நுட்பத்தை நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறதையும் இந்த ஆளுநர் உரையில் குறிப்பிட்டிருக்காங்க. அதையும் அவர் வாசிச்சிருக்காரு. Recognizing the need for giving special attention to artificial intelligence, this government has expanded the scope of the Information Technology and Digital Services Department to include artificial intelligence. This department will facilitate the use of AI tools to improve the efficiency of government departments
and to provide better e-governance services to the public. ஒட்டுமொத்த ஸ்பீச்சோடைய சாராம்சத்தையும் நம்ம பார்த்துட்டோங்க ஜில். இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா 4 வருஷத்துக்கு பிறகு தமிழ்நாடு சட்டசபையில் ஆளுநர் முழுமையாக ஒரு உரையை வாசிக்கிறார் அப்படின்னா இதுதான் முதல் முறை. 2022 அப்படி நடந்தது. பட் இப்போது மறுபடியும் அப்படி நடந்திருக்கு. 37 நிமிடம் உரை. தாவேகா அரசின் கொள்கை முடிவுகள் இதில் இடம்பெற்றிருக்கு. ஆரம்பத்தில் ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்கப்பட்டாலும், அதாவது வந்து முதலமைச்சர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி பலமுறை திருப்பி அனுப்பிட்டாரு. பட் அப்புறம் கடைசியில் பதவி பிரமாண நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ண உடனே பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டாரு. பட் இப்போ நல்லபடியாக வந்து முழுமையான உரையை வாசிச்சிருக்காரு. இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் சில பாயிண்ட்ஸ் இருந்தது, அதெல்லாம் அவர் நீக்கலை. அவர் இருந்த உரையை அப்படியே வாசிச்சிட்டாரு. அதனால மாநில அரசால் அவர் வந்து பாராட்டப்படுகிறார். முன்னாடி சபாநாயகர் சொல்லியிருந்தார் இல்லையா, எல்லாரும் கேள்வி கேட்டிருந்தாங்க அவர்கிட்ட. அப்போ அவர் சொல்லியிருந்தாரு, நடக்கிறது நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க சட்டப்பேரவையிலன்றது. அது இன்னைக்கு நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்து என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். எல்லாமே பேசி முடிச்சுட்டாங்க. அடுத்து ஆளுநருடைய உரைக்கு அப்புறமா தேசிய கீதமும் பாடப்பட்டு இந்த கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நிறைவடைஞ்சிருந்தது. அதே மாதிரி நம்ம ரொம்ப ஒரு பல வருஷம் கழிச்சு பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு சட்டப்பேரவை முழுமையாக முடிஞ்சு ஆளுநர் வந்து மரியாதையாக அவர் வந்து மரியாதை நிமித்தமாக போயிருக்காரு. முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்க எல்லாமே நன்றி தெரிவித்து அனுப்பிச்சிருக்காங்க. முன்னாடி பார்த்த காட்சிகள்லாம் உரைய ஆரம்பிக்கும் பொழுதே தமிழ் தாய் வாழ்த்து முதல் பாடப்பட்டுச்சுன்னு எந்திரிச்சு போயிடுவார் ஆளுநர், இல்லைனா முழுமையாக வாசிக்க மாட்டார். இந்த மாதிரியான காட்சிகள்லாம் இருந்ததுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2022க்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு ஆளுநர் உரை அப்படிங்கிறது நிறைவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல் வந்து அநேகமாக இப்போ இன்றைக்கி சட்டசபையில் நடந்ததெல்லாம் முந்தைய ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் பார்த்துட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். எப்படி போகுது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆளுநர் உரைக்கு பிறகு தேசிய கீதம் பாடப்பட்டு கூட்டத்தொடர் நிறைவு பெற்றது. சட்டப்பேரவையில் இருந்து புறப்பட்ட ஆளுநர் அர்லேக்கருக்கு முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நன்றி தெரிவித்து வழி அனுப்பியிருந்தாங்க. செவ்வாய்க்கிழமை வரை இந்த கூட்டத்தொடரானது நடைபெறும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஆளுநர் உரைக்கு பதிலுரையாற்றும் வகையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் செவ்வாய்க்கிழமை வரை வந்து நடைபெறும். சட்டப்பேரவை அலுவல் ஆய்வு கூட்டத்திற்கு பிறகு சபாநாயகர் திரு JCD பிரபாகர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு? பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.